வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அவல் புட்டு தான் பண்ண போகிறோம். ராகி அவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஃபைபர் வந்து ரிச்சாக இருக்கும், ப்ரோட்டீனு கொஞ்சமாக இருக்கும். இது ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். உங்கள் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இது அவல் புட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது உங்கள் ஃபேமிலி பிரேக்ஃபாஸ்ட்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்த உடனே கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ராகி அவலை எடுத்து வச்சுக்கோங்க. ராகி அவலை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண ராகி அவலை வந்துட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்க, டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். அப்புறம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவல் வந்து சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை அழுத்தம் கொடுத்து பசையணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடாக விடுங்க. சூடானதும் நம்ம இட்லி பிளேட் அது மேலே வச்சுக்கலாம். இட்லி பிளேட் வச்சதுக்கப்புறம் அது மேலே வாழை இலை வச்சு, வாழை இலையில நம்ம தண்ணியை போட்டு அவல் பசஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இலை மேலே அந்த அவல் மேலே இன்னொரு இலையை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூடணும். ஒரு 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ண விட்டுறலாம். ஸ்டீம் பண்ணுறப்ப ஸ்மெல்லு தான் அப்படியே கிச்சன் ஃபுல்லாக அப்படி பரம். சூப்பராக இருந்துச்சு, அப்படி டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அடுப்பு வந்துட்டு வேகமாக ஏறிறப்ப இட்லி பானையோட மூடி வந்துட்டு டைட்டாக மூடி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. டைட்டாக மூடி இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையில் லைட்டாக எடுத்து பாருங்கள், இல்லைன்னா ஸ்பூனில் லைட்டாக குத்தி பாருங்கள். சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இலையை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இது மேலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டு சர்வ் பண்ணலாம், ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா இது மேலே தேங்காய் துருவலும் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணல, அதான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான இன்னைக்கு ராகி அவல் புட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக சிம்பிளாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி, டேஸ்டி, வெயிட் லாஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த அவல் புட்டு. உங்கள் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஈஸி டேஸ்டி ரெசிபிஸோடு நான் வரேன். அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.